ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் மார்னிங். சக்தி எழுந்திச்சிட்டானா? அவனுக்கு மேலுக்கு வலி ஏதாவது இருக்கா? என்கிட்ட தைலம் இருக்கு, வலிக்குதுன்னு சொன்னா கொண்டு போய் பூசு. அத்தை, அவனுக்கு ஒன்னும் இல்ல, அவன் சரியாயிட்டான். அப்படியே அவனுக்கு மேலுக்கு வலிக்குதுன்னா உங்ககிட்ட வாங்கி கொண்டு போய் அவனுக்கு தைலம் பூசுறேன். குட் மார்னிங் விச்சு. என்னடி இது விச்சுவா? ஆமா, நக்கலா? விசாலாட்சியை ஷார்ட்டா விச்சுன்னு கூப்பிடுறேன், அதுவும் ஃபுல்லா லவ்வோட கூப்பிடுறேன். இதுல என்ன இருக்கு? இத லவ் ஜவ்னு இருந்தாலும் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. நேத்து அவங்க மாமியார பார்த்தோனே பாட்டியில வலிஞ்சது என்ன, சோஃபா நுனியிலேயே உட்காந்து ஜூஸ் குடுத்தது என்ன, கத்துக்கடி மரியாதைய. இந்தாங்க. என்ன பவியோன்றீங்க அப்பா? அப்பத்தா நீங்க எப்படி மாறுவீங்க நினைச்சு கூட பாக்கல அப்பத்தா. ஏண்டி எல்லாரும் மாறுங்க மாறுங்கன்னு கடந்து குதிச்சிங்க, மாறினா இப்படி கிண்டல் பண்றீங்க? என்னடி சங்கதி? ஐயே, இப்பதான் அழகு பெத்த பிள்ளையா இருக்கீங்க. என் அத்தை எப்படி இருந்தாலும் அழகு. ஆத்தை, உங்க வீட்டுக்காரரா? சோறு வச்சுட்டு வந்துருவா? ஆமா, செத்தும் கெடுத்தா சீதக்காரின்னு பாங்க, இவன் செத்தும் கெடுத்தா என் வாழ்க்கைய. அந்த ஆளு பண்ண பாவத்துக்கு இப்ப வரைக்கும் நம்ம குடும்பத்தை இப்படி ஆட்டி படைக்குது. இப்ப அந்த ஆளு வந்து கத்துனாதான் நமக்கு விடிய போகுதா? இருங்க இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஏதோ ஒரு ஃப்ளோல கவுண்டர் போட்டேன், நீங்க எமோஷனலா ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நம்ம அதை விட்டுருவோம். நம்ம எல்லார் வீடு மாதிரி காக்கா கத்துனா விருந்தாளிங்க வருவான்ற கேமர்லயே இருந்துப்போம். சரி. நிஜமாவே யாரோ வராங்க போல. உங்க ப்ரோ தான் வந்திருக்காரு. கூட அந்த கூண்டுகிளியும் வந்திருக்கா? இல்ல, அவர் மட்டும் தான் வந்திருக்காரு. ஐயோ, அவர் எதுவும் இப்ப வந்து வாக்கு சொல்லாம இருந்தா சரிதான். கஷ்டம் தான். சொல்ல மாட்டா, சும்மா இரு. வாயா வா. நல்லா இருக்கேடா தாயி? நல்லா இருக்கும். வாங்க வாங்க உட்காருங்க. எப்படி நல்லா இருக்கேன், வா உட்காரு உட்காரு. காபி கொண்டாமா? ஏக்கா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாக்கா தாயி, காபி எல்லாம் வேண்டாம், இப்ப குடிச்சிட்டு வரேன். சரி சரி. ஏக்கா வாசல்ல ஏதோ தமிழ் சோறுன்னு ஒரு வண்டி நிக்குது. ஆமா தம்பி, இவளுக புதுசா வியாபாரம் பண்ண போறாங்க, ஹோட்டல் கடை வைக்க போறாங்க. ஓஹோ, ஃபுட் ட்ரக் இப்படியும் சொல்லலாமா? பேசாம இருடி, நாளன்னைக்கு தொடங்க போறாங்க. ஏக்கா அந்த மதுரை வீர அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும்க்கா. ஏக்கா நீ இப்ப எல்லா மருமகளோடையும் நல்ல இணக்கமா இருக்க மாதிரி தெரியுது. அதான் உங்களுக்கு தான் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருமே, நீங்களே சொல்லுங்க. சொல்றேம்மா, மதுரை வீர காரண காரியம் இல்லாம இங்க என்ன வர சொல்ல மாட்டான், ஏதோ ஒரு காரணமா தான் வர சொல்லியிருக்கான். என்னன்னு கேட்டு சொல்லிடுறேன். புளியங்குடி மதுரை வீரா, நான் எந்த இடத்துல இருந்து எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் என் நாவல உத்தரவு கொடுக்க வருவியே, வா. ஏக்கா குலதெய்வம் கோயில்ல போய் அந்த வண்டிக்கு ஒரு பூஜையை போட்டு விட்டுருங்கம்மா. அது நாளானைக்கு ஆரம்பிக்கணும். இங்க இருந்து அவ்வளவு தூரம் மூவ் பண்ணி கொண்டு போய் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான். ஏமா எதுக்குக்கா வண்டி எடுத்துட்டு போனோம்? வண்டி சாவி எடுத்துட்டு போய் அவருடைய பாதத்துல வச்சு பூஜையை போட்டு அங்க 2 எலுமிச்சம்பழத்தை வாங்கி சுத்தி போட்டா போதுமே, திருஷ்டி முடிஞ்சது. சரிப்பா, அதெல்லாம் நானே செஞ்சுக்கிறேன். நீ சொன்ன மாதிரி நானே குலதெய்வம் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்துடுறேன். அவளுகளை போட்டு குழப்ப வேண்டாம். அவளுகளே நேரம் இல்லாம வேலையா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பரவாயில்லக்கா, பெத்த மக மேல குண்டாஸ் பாஞ்சிருக்கு, போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, அவன் தலைமறைவா இருக்கான். நான் என்ன நினைச்சேன், அவனை நினைச்சே சதாகாலமும் அழுதுகிட்டே இருப்பேன்னு நினைச்சேன்.
சமாளிச்சிட்டியாக்கா? ஏக்கா, நான் உன்னை காயப்படுத்துறதுக்காக சொல்லல. பரவாயில்ல, மனசை மாத்திக்கிட்டு நல்ல சகஜமா வாழ்றேன்னு சொல்ல வந்தேன். மனசு மாத்திக்கலப்பா, மனசை தேத்திக்கிட்டேன். 1000 இருந்தாலும் அவ என் மூத்த மக. அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா அது என்னையும் பாதிக்கும் இல்ல. ஆனா அவனுக்காக வேண்டி யோசிச்சு யோசிச்சு என் வாழ்க்கையில 3/4 காலம் போயிடுச்சு. இனிமே இவளுகளுக்காண்டு ஏதாச்சும் செய்யணும்னு என் மனசு திடப்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஏய்யா, இது தப்பாயா? தப்பு ஒன்றும் இல்லைக்கா, நல்லதுக்கு தான். நடக்கிறதெல்லாம் ஏதோ நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினச்சி மனசை தேத்திக்கிட்டு சமாளித்து போகிற பாரு, அதான் நல்லது. அப்போதான் நம்ம அடுத்த இடத்துக்கு நகர முடியும். ஆனால் ஒன்றுக்கா, இனிமே உன் மூத்த மகன் குணசேகரன் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைக்கா. மாமா, சாப்பாடு ரெடி, சாப்பிட வாங்க. என்ன மாமா, கடலையே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்க? கடல்ல என்ன தெரியுது? எதிர்காலமா? கடந்த காலம்டா. அப்பெல்லாம் கிடைக்கிற கூலி வேலைக்கெல்லாம் போவேன். சில நாள் கூலியை கொடுப்பாங்க, சில நாள் 4 நாள் கழிச்சு வாங்கிக்கன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவாங்க. பதினாலு வயசுடா, பிஞ்சு மனசு பெருமையா போயிடும். எல்லா பயல்களும் முகத்துல பரு வந்து பொம்பளை பிள்ளையில பார்த்து வெக்கப்படுற வயசுல நான் காஞ்சி கிடக்கிற வயிறோட வேலைக்காக நிற்பேன். பசி, வறுமையோட கொடுமை